குழாய் வடிவிலான இயந்திரத்தில் நாம் கற்பனை செய்ய முடியாத வேகத்தில் பயணிக்க வழி செய்யும் போக்குவரத்து முறைதான் ஹைப்பர்லூப். ஆற்றல் சேமிப்பு தொழிலில் உலகின் முன்னோடியாக விளங்கும் டெஸ்லா நிறுவனத்தின் தலைவர் எலான் மஸ்க் கற்பனையில் உருவான ஹைப்பர்லூப் தொழில்நுட்பம் பல கட்ட சோதனைகளில் வெற்றி பெற்றுள்ளதை தொடர்ந்து வணிக ரீதியாக ஹைப்பர்லூப் 1 போக்குவரத்தை செயல்படுத்தும் பணிகளில் இறங்கியுள்ளனர். தற்போதைய காலகட்டத்தில் அனைவருக்கும் பெரிய இடையூறாக இருப்பது போக்குவரத்து தான். சாலை, ரயில் போக்குவரத்தை தவிர்த்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வெகு விரைவாக செல்ல வேண்டுமென்றால் விமானத்தில் தான் அனைவரும் பயணிக்கின்றனர். தற்போது அதையும் மிஞ்சும் வகையில்தான் இந்த ஹைப்பர்லூப் போக்குவரத்து இருக்கப் போகிறது. தூண்கள் மீது அமைக்கப்படும் வெற்றிட குழாய்கள் மூலம் போக்குவரத்து நடைபெறும் ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தில் கேப்சூல் போன்ற சாதனங்களில் மக்கள் பயணிக்கலாம். மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது கூடிய விரைவிலேயே உலகத்தின் அதிவேக மக்கள் போக்குவரத்து முறையாக இருக்கப் போகிறது. இந்த சாதனத்தின் மூலம் 6 மணி நேர பயண தூரம் கொண்ட சென்னை முதல் பெங்களூருக்கு வெறும் 12 நிமிடங்களில் பயணிக்கலாம் என்பது இதன் வேகத்தின் எடுத்துக்காட்டாகும். இது மிகவும் பாதுகாப்பான போக்குவரத்து சாதனமாகவும் சொல்லப்படுகிறது. நிலநடுக்கத்தில் கூட இதன் கட்டமைப்பு பாதிக்காது என கூறப்படுகிறது. இந்த போக்குவரத்து சாதனத்தை செயல்படுத்த அமெரிக்கா, செக்கோஸ்லோவேக்கியா, செக் குடியரசு, துபாய், இந்தோனேஷியா, இந்தியா, பிரான்ஸ் உள்ளிட்ட 28க்கும் மேற்பட்ட நாடுகள் ஹைப்பர்லூப் 1 நிறுவனத்தை அணுகியுள்ளன. இதில் சில நாடுகளில் ஆரம்பகட்ட வேலைகளும் துவங்கியுள்ளது. ஹைப்பர்லூப் போக்குவரத்து துவங்கும் முதல் நாடாக யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்கும். இதற்கு ஹைப்பர்லூப் 1 நிறுவனத்துடன் அந்நாட்டு அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது. தற்போது இதற்கான சோதனை கட்டம் துவங்கியுள்ளது. வரும் 2021ஆம் ஆண்டில் துபாய் மற்றும் அபுதாபிக்கு இடையில் போக்குவரத்தை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பல வருட சோதனை மற்றும் ஆய்வுக்கு பின்னர் தற்போது 2 நிறுவனங்களும் இணைந்து ஹைப்பர்லூப் போக்குவரத்தின் கேப்சூல் சாதனங்களை தயாரிக்கும் பணியை தொடங்கியுள்ளனர். 2018ஆம் ஆண்டு துவக்கத்தில் கேப்சூல்கள் டெலிவரி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தயாரிக்கப்படும் கேப்சூல்கள் பற்றிய விவரங்களை தற்போது பார்ப்போம். 98.5 அடி நீளம் கொண்ட கேப்சூலின் சுற்றளவு 9 அடி ஆகும். இதனின் எடை சுமார் 20 டன்கள் வரை இருக்கும். பயணிகளின் கொள்ளளவு 28 முதல் 40 நபர்கள் வரை இருக்கும். இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு சுமார் 1223 கிலோமீட்டர்கள் ஆகும். இது தொடர்பாக ஹைப்பர்லூப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி ஆர்.கே. ஆல்போன் கூறுகையில், பயணிகளின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளித்து கேப்சூல்கள் தயாரிக்கப்படுகின்றன. இதில் பயணிகள் போக்குவரத்து மட்டுமில்லாமல் சரக்கு போக்குவரத்தையும் மேற்கொள்ளலாம் என்கிறார். நிலத்தில் மட்டுமே தற்போது செயல்படுத்தப்பட்ட செயல்வடிவம் பெற்றுள்ள ஹைப்பர்லூப் போக்குவரத்து கடலுக்கு அடியிலும் செயல்படுத்தும் வகையில் ஹைப்பர்லூப் 1 நிறுவனம் ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளது. இதில் சாத்தியக்கூறுகள் கிடைக்கும் பட்சத்தில் கண்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்தையும் ஹைப்பர்லூப் சாத்தியப்படுத்தும் என நம்பப்படுகிறது. அப்படி நிகழ்ந்தால் ஹைப்பர்லூப் போக்குவரத்து சாதனத்தில் காலையில் சென்னையிலிருந்து கிளம்பி துபாய், சிங்கப்பூர், சீனா போன்ற நாடுகளுக்கு வேலைக்கு சென்றுவிட்டு கடல் வழியாக மாலையில் மீண்டும் சென்னைக்கே திரும்பும் வகையில் உலகையே சுருக்கிவிடும் மாயாஜாலத்தை ஹைப்பர்லூப் போக்குவரத்து அரங்கேற்றும் என நம்பலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.